இப்ப திமுக அந்த காங்கிரஸ் விவகாரத்துல அமைதியாவே இருக்கா சார்? எந்த கருத்துமே சொல்லல, பயப்படுதா? அது எதுக்கு என்ன சொல்லணும்? காரணம்? அது எதுக்கு சொல்லணும்? அடுத்த வீட்டில் சண்டை நடக்குது, அவங்க புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியும் தான் இருப்பாங்க. இவங்க போய் கருத்தாக சொல்ல முடியும்? எல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான். எச் ராஜா அவர்களுடைய கந்தன் மலை நீங்க ஒரு விமர்சனம் போட்டிருந்தீங்க, பெரிய அளவுல வைரல் ஆயிருச்சு. எப்படி சார், அது எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறது? அது படம், அந்த படத்தை பற்றி சில காட்சிகளை பார்த்தோன்னே அந்த படம் வந்து எவ்வளோ தரமானது அப்படின்றதும், அதோடைய நடிப்பு, எச் ராஜா அவர்களுடைய நடிப்பு, அதே மாதிரி வேலூர் இப்ராஹிமோட ஒரு சீனில் வந்தாலும் அவருடைய இது, இதெல்லாம் வந்து திரையுலகத்திற்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு இதாக இருந்ததுனால அதை பற்றிய விமர்சனங்கள் நம்ம போட வேண்டிய இதாச்சு. அதை எச் ராஜா வந்து வன்முறையை கையில் எடுக்க மாட்டார். ஆனால் இந்த படத்தில் அருவாள்லாம் எடுத்திருக்காருங்கும் போது அந்த காட்சி பரபரப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் கந்தன் மலை, இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம், ரெண்டுமே அவங்க ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்தாங்க. அது ரெண்டுமே அவங்களுக்கு கந்தன் மலையே திருப்பரங்குன்றம் மலை தானே, அங்கே தானே ஷூட்டிங்கே பண்ணது. அந்த திருப்பரங்குன்றம் ஒரு இஷ்யூவா போச்சுல்ல சார், அதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. கந்தன் மலையை வச்சு அதை ஏதாவது பண்ணலாம், எம்என்ஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க, ரெண்டுமே அவங்களுக்கு கை அது கொடுக்கல. படம் கிடையாது இல்லைங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து 1 மணி நேரம் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அது படம் மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அது உருப்படாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே.